நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் பக்ரீத் பண்டிகையினையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். சிவகங்கை வாலாஜா நவாப் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை மற்றும் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. அதேபோல் திருப்பத்தூரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களிலும் பள்ளிவாசல்களிலும் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டனர். பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலகில் அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டி சிறப்பு துவா செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். காயல்பட்டினம் கடற்கரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பாக நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி ஈகை திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை உடுத்தி தொழுகையில் ஈடுபட்டு துவா செய்த பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பக்ரீத் சிறப்பு தொழுகை செய்தனர். புத்தாடை அணிந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் இளங்கடை பாபா காசிம் ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசல் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் ஒருவருக்கு ஒருவர் ஆற தழுவி இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நெல்லை மேலப்பாளையத்தில் மாநகராட்சி மைதானம், பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு கூட்டு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் இஸ்லாமிய மக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டதுடன் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். மேலப்பாளையம் ஜின்னா திடலில் நடந்த சிறப்பு தொழுகையில் முன்னாள் அமைச்சர் TPM மைதீன் கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் கலந்து கொண்டு துவா செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மைதானம் மற்றும் மசூதிகள், பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொழுகைக்கு பின்னர் இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு ஆட்டு இறைச்சி தானமாக வழங்கினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மணிகுண்டு அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து வந்து ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் தென்காசி புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.